வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் கேபேஜ் போண்டா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் போண்டா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, பொடியா நறுக்கி வச்சிருக்க கோஸும் சேர்த்துடுறேங்க. இந்த பவுலில் கோஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கோஸ்லேயும் வெங்காயத்துலேயுமே நல்லா தண்ணி விடும். வெங்காயம்லாம் நல்லா உதுத்தா மாதிரி போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கேங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் பச்சை மிளகா போதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, ஃபுட் கலர் நான் கொஞ்சம் வச்சுருக்கேங்க, வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆப்ப சோடா மாவு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. இதை இதில் சேர்த்துடலாம். கடலை மாவு 1 ஆழாக்கு, அதாவது 1 கப்பு எடுத்துருக்கேங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் ஆழாக்கு வச்சுருப்போம். அந்த ஆழாக்கில் 1 ஆழாக்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு எடுத்துக்கலாம். அதை சேர்த்துடுறேன். பச்சரிசி மாவு இந்த டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. ஆழாக்கில் 1/4 ஆழாக்கு வருதுங்க. இதையும் இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் ஃபுல்லாக கடலை மாவுக்கு பதில் பாதி கடலை மாவு பாதி மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். இது எல்லாத்தையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீன்வெல் டைமில் நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சுட்ட எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேயும் கோஸ்லேயும் தண்ணி விடும். இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி கசைஞ்சு வரும். எல்லாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி விடுறமா, இப்போ தண்ணி விடாமல் நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துட்றேன். வாசனைக்காக நான் கொஞ்சம் சோம்பு சேர்க்குறேங்க. விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்கலைன்னு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த போண்டா சுடுறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த காஞ்ச எண்ணெயை கொஞ்சம் நம்ம 1 கரண்டி விட்டுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சு காஞ்ச எண்ணெய்ங்க. இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை 1 கரண்டி விடுறேங்க. இது எதுக்காக விடுறேன்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க. தண்ணி விட சொல்ல மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு பாருங்கள். நம்ம போட சொல்ல கோஸ் நல்லா தெரியணும். சும்மா கொஞ்சோண்டு தான் ஊற்றுனேன், அதுவே கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இவ்வளோதான் ஊற்றிடுறேன். இதையே நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, பிசைஞ்சாச்சு. நான் இந்த பக்குவத்தில் எடுத்துருக்குறேங்க. பிசையும் போதே நல்ல வாசனையாக இருக்குது, கமகமன்னு இருக்குது. ஏன்னா வெளியில் டீ கடையிலலாம் இந்த போண்டாவில் கொஞ்சம் புதினா சேர்ப்பாங்க. புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. மாவு பாருங்கள், ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க.
நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீயை மிதமான சூட்டில் வச்சுருங்க. ஏன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாமல் போயிட போகுது. தீ மிதமான சூட்டில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்க, கலர் பாருங்க. செவந்துடுச்சு. இப்போ எடுத்துடுறேங்க. இங்கே பாருங்க, இதை மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு காமிக்கிறேன். கேபேஜ் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இதில் நல்லா கேபேஜ் எல்லாம் நல்லா உங்களுக்கு வெங்காயம் கேபேஜ் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. கடலை மாவு போட சொல்ல இதோட ஈரப்பதத்தை பார்த்துட்டு நீங்கள் கடலை மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஆகிட்டாலும் கவலைப்படாதீங்க. கூட கொஞ்சம் கடலை மாவோ பச்சரிசி மாவோ, கடலை மாவும் கூட பச்சரிசி மாவு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த ரேஷியோவில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.